என்ற துவாவோட நம்ம திக்ரின் சிறப்புகள்ல 3வது பகுதியில் இருக்கோம். இன்னும் 2 வாரம் பேசியாச்சே, திக்ரு இன்னமா நீளுது அப்படின்டா திக்ருக்கு முடிவே கிடையாது. திக்ருங்கிற விஷயம் நம்மளுக்கு முடிவடையக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய தொட்டிலில் நம்ம குழந்தைய போடுறதுல இருந்து நாளைக்கு கபரில் வச்சு கேள்வி கேட்பாடு வரையும் நம்மளுக்கு திக்ரை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா அலங்கரிச்சிருக்கான். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம திக்ருடைய விஷயங்கள் கோடி விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறதுக்கு எங்களுக்கும் கேட்குறதுக்கு உங்களுக்கும் எல்லாம் நசீபாக்கியிருக்கான். சொல்கிறதோடு விட்டுட்டாம கேட்கறதோட விட்டுறாம திக்ரை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடத்தக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வெற்றியாளர்கள் யார்? யார் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வெற்றியாளர்கள் யாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உலகத்தில் நல்லா சம்பாதிக்கிறவங்க, வீடு வாசல் வச்சிருக்கிறவங்க, சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க, உழைக்க தெரிஞ்சவங்க, இப்படி எதையோ சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கல்வியாளர்கள் எதாவது ஒன்று சொல்லி என்ன சொல்லுவோம்? அவங்க தான் வெற்றியாளர்கள் சொல்லுவோம். ஆனால் அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா அங்கே அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் எவரின் உள்ளத்தை ஈமானுக்காக பரிசுத்தப்படுத்தி, அல்லாஹ் எவருடைய உள்ளத்தை ஈமானுக்காக பரிசுத்தப்படுத்தி அவரின் உள்ளத்தை தீயவைகளை விட்டு பாதுகாத்து நாவை உண்மையுள்ளதாக, நாவை உண்மை உள்ளதாக, பொய் பேசாத நாவாக, ஆத்மாவை நிம்மதி உடையவளாக, நம்மளுடைய ரூஹ நிம்மதியாக சுமக்கக்கூடியவர்களாக, அதாவது அந்த கவலை இந்த கவலை எதுக்கு தான் எல்லாம் உயிரோட படைச்சாங்க, இருக்கான வச்சிருக்கான தெரியலையே, அந்த மாதிரிலாம் புலம்பாங்க. அப்போ அந்த ரூஹ் நிம்மதியாக இருக்கும்ல, நிம்மதி உள்ளவர்களாக தன்னுடைய நம்மளுடைய கேரக்டரை சுபாவம் சொல்லுவோம் இல்லையா, அதை தீனின் பக்கம் திருப்புவர்களாக, காதுகளை, கண்களை, கால்களை, நம்மளுடைய அனைத்து உறுப்புகளையும் திக்ரை கொண்டு அலங்காரம் செய்பவர்களாக யார் ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்ங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த திக்ரை கொண்டு நம்மளுடைய உள்ளத்தை இன்ஷா அல்லாஹ் அலங்கரிக்கக்கூடியவர்களாக, நம்ம உடல் உறுப்புகளையும் திக்ரை கொண்டு நிரப்புபவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். திக்ரு என்பதும் துவாவும் என்பது வேற கிடையாது. ஆனால் திக்ரை செய்து துவா கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு கூலி கேட்கறது மாதிரி. சும்மா போய் யார்கிட்டயாவது காசு தாங்கண்டாக்க என்ன சொல்லுவாங்க? என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அல்லாஹ் நம்ம துவா நம்ம நேரடி ஒரு அமலை செஞ்சுட்டு துவா கேளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு துவா செய்யும் முன் சதக்கா செய்து விடுங்கள், திக்ரு செய்து விடுங்கள், தொழுது விடுங்கள். அது எதுவுமே முடியலையா, நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டு துவா கேளுங்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம திக்ரை செய்து நம்ம கேட்கும்போது ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறாங்க? என்னைய புகழ்ந்துட்டு நீ கேட்கிறியா? ஹம்து ஸலவாத்து இல்லாத துவா இருக்கா? அதாவது ஹம்து ஸலவாத்னா என்ன சொன்னா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இது சொல்லாம ஒரு மஜ்லிஸுக்கு போக முடியாது, மஜ்லிஸுக்கும் போக முடியாது, எந்த அமலுக்கும் போக முடியாது. இதுக்கு தான் ஹம்து ஸலவாத், அல்லாஹ்வை புகழ்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து ஓதுவது. அப்போ அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கேன்டா, அணுதினமும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் உதவியை பெறுபவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம புகழ்ந்துட்டோம்னா அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட என்ன சொல்றான்? என்னுடைய அடியா என்னையே புகழ்ந்து விட்டான், அவனை உலகத்திலையும் புகழுங்க மறுமையிலையும் புகழுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? மலக்குமார்கள்ட்ட ஆரம்பிக்கிறான். மலக்குமார்கள் யாரு? பரிசுத்தவான்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், நம்மள மாதிரி மண்ணால் படைக்கப்பட்டவங்க கிடையாது. அப்ப அவங்க நம்மளை பத்தி, மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களை பத்தி புகழ்ந்தாங்கன்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அல்லாஹ்ட்ட அனுதினம் அவனை புகழக்கூடியவர்களாக, திக்ரில் திளைத்திருப்பவர்களாக, சுப்ஹானல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையாவது நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த மஜ்லிஸில் அல்ஹம்துலில்லாஹ்
இப்ப பேசும்போது அந்த இடத்துக்கு தக்கவாறு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு 40,000 தரஜாக்களை அதிகப்படுத்துறான். சுபஹானல்லாஹ். ஒரு முறை நம்ம வீட்டில் நம்ம சொல்ற ஒரு சுபஹான் அல்லாஹ்வுக்கும் மஜ்லிஸில் சொல்ற சுபஹான் அல்லாஹ்வுக்கும் 40,000 தரஜாக்கள் கூடண்டா நம்ம எந்த அளவுக்கு ரசித்து சொல்லணும். நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னாலே பெண்கள் எப்படி போய் நிற்போம்? அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் செஞ்சால் 40,000 கிடைக்குதுன்னா நம்ம எப்படி உந்தியவர்களாக இருக்கணும். அப்போ மஜ்லிஸில் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்டா நம்ம வீட்டுகளில் என்ன செஞ்சிருவோம்? அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்போம். பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுனாலையோ அதிகமான நகை நட்டுகள் வச்சிருப்பதுனாலையோ குழந்தைகள் அதிகமாக பெற்றிருப்பதுனாலையோ நம்ம என்ன செய்ய வெற்றி அடைஞ்சிட முடியாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளையை கொண்டே அவங்களுக்கு சோதனையை கொடுத்தான். அல்லாஹ் அவங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? இன்னமா சுஹபதி வ ஹுஸ்னி இலல்லாஹி. என்ன கேட்கிறான்? என்னுடைய கவலைகளையும் என்னுடைய துன்பங்களையும் நான் முறையிடுவது யாரிடம்? என் ரப்பிடம் மட்டுமேன்னாங்க. இந்த வார்த்தையை அல்லாஹ் ரசிக்கிறான். எத்தனை வருஷம்? 40 வருஷம். நபிதானே, கேட்ட உடனே கொடுத்துருக்கலாமே. அவன் 40 வருஷம் சென்றுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அரசராக நபியாக அவங்க முன்னால கொண்டாந்து நிறுத்தினான். சுபஹானல்லாஹ். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த நிமிடமே நம்மளுக்கு நன்மை நடக்கணும்னு நினைக்கிறதுல எந்த விதத்துல நம்மளுக்கு நன்மையா இருக்கும்னு நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவை விடவா நம்ம நாவு சுத்தமான நாவு? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் மனமுருகி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கும்போது திக்ரையும் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நம்ம சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு போயிடாம சுபஹானல்லாஹ்ங்கும் போது நம்மளுக்கு அந்த 8 எழுத்துக்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கோம். சொர்க்கம் எத்தனமா? 8 சொர்க்கம். சுபஹானல்லாஹ்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவதனால 8 சுவர்க்கத்திற்கும் நம்மளை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவானா. சுபஹானல்லாஹ். அதே மாதிரிதான் அல்ஹம்துலில்லாஹ் 8 எழுத்து தான். அல்லாஹ் அக்பரும் 8 எழுத்து தான். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் மனசுல உறுதியாக நினைச்சு அந்த எழுத்துக்களை அரபி தெரிகிறவங்க நம்ம எல்லாருமே ஒரு அளவு ஓதுறவங்க தான். அப்ப அதை எடுத்து வச்சு அந்த எழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிக்கணும் தெரியலையா? தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நான் அப்போ ஓதுனது மாதிரியே தான் ஓதிக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சவன் தான் அப்படி நம்ம சொல்லிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாம் தெரியும். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், இவங்களெல்லாம் உனக்கு கொடுத்தனே நீ கற்றுக்கிட்டியான்னு என்கிட்ட கேட்டேன், என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாம் யாருமே வரலன்னு சொல்லுவேன். எல்லாரும் யாருமே அல்ல தந்தை இல்லை. அப்போ நான் கற்றுக்கிட்டது என்ன? அப்போ நம்ம தேடல் இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட கொண்டாந்து இல்மை கொண்டாந்து சேர்ப்பான். இல்முடைய தேடல் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இரணமும் மரணமும் நம்மளை கண்டிப்பாக தேடி வரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த இரணத்தை ஹலாலாக நம்ம கொண்டு வர்றதுக்கு அந்த இல்மு தேவை. அந்த இல்மை தேடினாதான் அந்த இரணத்தை நம்ம ஹலாலாக அடைய முடியும். மரணம் வரும், எப்போ வேணாலும் மரணம் வரலாம், எந்த நொடி வேணாலும் வரலாம். அந்த மரணம் வரும்போது நான் இல்மு இருந்தாதான், அல்லாஹ்வின் சிந்தனை இருந்தாதான் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை மொழிந்தவளாக எருது பிரியப்படும். சுபஹானல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடும் போது திக்ருடனும் சலவாத்துடனும் சங்கையுடன் முறையிடக்கூடியவர்களாக இருப்போம். நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துஆவை கபூல் செய்வாங்கிறத மனதுல ஆழமா பதிய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அறியாமையில இருந்து ஒரு மனிதரை காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய ஆயுதம் எதுண்டா? இப்போ ஒரு அறியாமையில ஒரு கடல் இருக்கு, அதுல ஒரு மனிதன் தத்தளிக்கிறான், அவனுக்கு ஒரு கம்பு கிடைச்சிட்டா என்ன செய்வான்? அந்த கம்பை பிடிச்சிக்கிட்டு கரையேறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்ப அதே போல நம்மளுக்கு அறியாமைங்கிற ஒரு அறிவில்லாத தன்மையில இருக்கக்கூடிய நம்மளை அல்லாஹ் தஆலா அவன் பக்கம் இழுத்து கொண்டு போகக்கூடிய கோல் தான் திக்ரு. அறியாமையில இருந்து அறிந்த மனிதனாக நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருக்கணும்டா இன்ஷா அல்லாஹ் திக்ரை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல
33வது அத்தியாயம் 41 42 அல்லாஹ் என்ன சொல்றான்? விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யுங்கள், மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி, அதாவது தஸ்பீஹ் செய்து வாருங்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். திக்ரு வேற தஸ்பீஹ் வேற நம்ம எடுத்துட முடியாது. திக்ரும் தஸ்பீஹும் ஒண்ணுதான், ஆனாலும் சில மாற்றங்கள் இருக்கு. தஸ்பீஹ்னு எடுத்துக்கிட்டா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவது தஸ்பீஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது தஸ்பீஹ், அதாவது அல்லாஹ்வை புகழ்வது தம்ஜீத். அல்லாஹ் அக்பர்ங்கிறது தக்பீர். மூணுக்கு மாற்றங்கள் இருக்கு. அப்ப நம்ம தஸ்பீஹ் செய்யும் போது சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல நம்ம நாவுல வருது. ஒரு வியப்பா ஒரு பொருளை பார்க்கவும் நம்ம என்ன செய்வோம்? சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவோம். அப்படி சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும்போது எந்த ரியாக்ஷனும் இல்லாம சொன்னோம்டா நன்மையின் கணம் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். பொதுவாகவே சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்லும்போது நம்ம ரெண்டு பிரிவும் ஒன்று சேரும். வியப்பு, ஒரு ஆச்சரியம். முதல்ல சுப்ஹானல்லாஹ்னு சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்து சொன்னாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தான் சுப்ஹானல்லாஹ்ன்றாங்க. மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தான் சொன்னாங்க. அல்லாஹ் பிரம்மாண்டமான சொர்க்கத்தை பார்த்து கட்டி வச்சிருந்தான், அதை பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்லலை. அப்ப நாம அந்த சுப்ஹானல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும்போது ரியாக்ஷனே இல்லாம அப்படியே நம்ம சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நன்மையின் கணம் குறையும். சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை நமக்கு அந்த உள்ளத்துல இருந்து பெறப்பட்டு ஒரு ஆச்சரியமாக, அல்லாஹ் என்னையும் இந்த உலகத்துல கண்ணியமான மனிதனாக படைச்சு எல்லா விஷயத்தையும், நபிமார்களுக்கு கொடுத்த காற்றை எனக்கும் கொடுத்துருக்கான், நபிமார்கள்லாம் வசிக்கக்கூடிய பூமியை என்னையும் வசிக்க வச்சிருக்கான், நபிமார்களுக்கெல்லாம் கொடுத்த சூரிய வெளிச்சத்தை எனக்கும் கொடுத்துருக்கான். சுப்ஹானல்லாஹ், நான் என்ன செஞ்சேன்? ஒரு புழுவாவோ வேற ஏதாவது படைச்சிருந்தா அந்தந்த இடத்துல அந்தந்த ஒரு புலி என்ன செய்யும்? நஜீஸ்ல தான் கிடக்கும். தேனி என்ன செய்யும்? தேனை மட்டும் உறிஞ்சுறதுல இருக்கும். ஒவ்வொரு படைப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஆனா இப்ப மனிதராக இருக்கிற நாம எல்லா விலங்கினங்களை பத்தியும் அறிகிறோம், எல்லா பூக்களை பத்தியும் புரிஞ்சுக்கிறோம். எத்தனை வகையான தேன் உலகத்துல இருக்கா? நம்ம சொல்றோம்ல, மலை தேன், கொம்பு தேன், அந்த தேன் சொல்றோம் இல்லையா? எத்தனை வகையான தேன் இருக்குன்னு இப்ப கணக்கெடுக்கிறாங்களாம். 56 வகை இருக்கான் தேன்ல. சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் தெரிகிறது தேனியா தெரிஞ்சு வச்சிருக்கு? தேனியா கிளாஸ் எடுக்குது? அல்ல, நம்மளை தானே பேச வச்சிருக்கான், நம்மளை தானே கேட்க வச்சிருக்கான், நம்மளை தானே சுவைக்க வச்சிருக்கான். அப்ப எல்லாத்துக்கும் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்திருக்காண்டா. என்னையும் ரப்பல் ஆலமீன் ஒரு மனித இனமாக படைச்சு இத்தனையும் நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ள வச்சிருக்கானே அப்படின்னு அவனுக்கு நன்றி செலுத்திய விதமாக தான் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது என்னுடைய காரியங்களை, இப்ப என்னுடைய காரியம்னு நம்ம நினைக்கிறது உலகத்தினுடைய காரியங்களுக்காக வேண்டி நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உணவுல இருந்து ஆரம்பிப்போமே. நம்ம பிறந்து வெளியே வரும்போது நம்ம கைகால் நம்மளுக்கு உதவி கிடையாது, தலை கூட நம்மளுக்கு உதவி கிடையாது. அங்கிட்ட விழுகும், எல்லாரும் பிடிச்சி நிறுத்தி வைப்பாங்க. கைகாலை என்ன செய்வாங்க? அசைய விட பிடிச்சி வைப்பாங்க. அப்படி நம்ம ஒண்ணுமே தெரியாம அழுக மட்டுமே ஒரு மூலதனமாக அந்த உலகத்துக்கு வந்துட்டு, அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பசிச்சாலும் அழுவோம், தூக்க வராட்டாலும் அழுவோம், வயிறு வலிச்சாலும் அழுவோம், காய்ச்சடிச்சாலும் அழுவோம், எது செஞ்சாலும் அழுக அழுக அழுக. இதை மட்டுமே ஆயுதமா வந்து உலகத்துக்கு வந்த நம்மளுக்கு வந்த உடனே பசி அமர்த்த அந்த அழுகையின் குரலை கேட்டு அந்த தாய், என் புள்ள பசியோட அழுகுது, என் புள்ள வயிற்று வலியில அழுகுது, என் புள்ள தூக்க வர்றதுக்கு அழுகுது, என் புள்ள வந்து இந்த நோய்க்காக அழுகுது. இதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி ரப்புல் ஆலமீன் அந்த தாய்க்கு கொடுத்துருக்கானே. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளை தூக்கக்கூடிய கரங்களை கொடுத்து, நேசிக்கக்கூடிய உள்ளத்தை கொடுத்து, நம்மளை தூங்குறதுக்கு அசைஞ்சு ஆடக்கூடிய தொட்டில கொடுத்து வாழ வைக்கிற ரப்பு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படிங்கிற உறுதி எடுத்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா. இப்படிலாம் பாதுகாத்த ரப்பு இன்னை இது வரைக்கும் இத்தனை வயது வரைக்கும், நம்மளுடைய வயதுகளை நம்மளே கணக்கு பார்த்துக்கிறோம், இத்தனை வயது வரைக்கும்
எல்லா நலனும் பொருந்திய உலகத்தில் உள்ள வாழ்க்கையை தந்திருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய நாவு காஞ்சு போகாம எந்த நேரமும் ஈரமாக இருக்க வச்சு நல்லதை பேச வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். நான் உண்ணக்கூடிய உணவு என் உடலுக்கு பிரிச்சு அனுப்பி ஒரு பேட்டரியே இயங்குது நம்மளுக்கு. நம்ம சொல்றோம் கேரட் சாறு குடிச்சா ரத்தம் ஊறும். ஏன் அதே கேரட்டை நம்ம மிக்சியில போட்டு அரைப்போமே, ரத்தம் வருதா சாறு வருது? ரத்தம் தானே வரணும். அதுல ரத்தமா, அதாவது கேரட்டு சாறு குடிச்சா ரத்தம் ஊறும் எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? ஏன் அது ரத்தத்தை எல்லாம் தரணும் அல்ல? இல்லையே, வெறும் சாறு தானே. அந்த சாரை அல்லாஹ் என்ன செய்யறான்? ரத்தமாக நம்மளுக்கு மாத்தி கொடுக்குறாரு. அல்ஹம்துலில்லாஹ். கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. சரி, அதே கீரையை வாங்கி அதை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணுக்கு நல்லதாயிருமா? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசுமையை பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வை புகழுங்கள். ஒரு மரத்துடைய வாசல் இப்ப நீங்க பேசுறோம், அந்த இடத்துல எல்லாம் தெரியுது. அந்த இடத்துல நின்று அல்ஹம்துலில்லாஹ். இந்த மரம் வேறு ஒரு மாதிரி ஒரு மாதிரியான கலர்ல இருக்கும். உள்ள இருக்கிற வேறு மேல வர்ற மரம் பச்சையாவா வருது? மரத்துடைய தண்டு கருப்பா தான் இருக்கும். அது கிளைகள் விடும்போது அது வேற மாதிரி கலர்ல போய் அந்த கிளையில வரக்கூடிய இலைகளால பச்சையாக்கி இருக்கானே. சுபஹானல்லாஹ். அது எப்படிப்பட்ட ரப்பு! அந்த இடத்துல நம்ம வியந்து சொல்லும் போது மரத்துல எத்தனை இலைகள் இருக்கோ அத்தனை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன நன்மையை அல்லாஹ் தர்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதை ஒன்னொன்னு நம்மளே வியந்து பார்த்து நம்மளுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிகமத்து, கைகால அசைவு, நம்ம வார்த்தைகள், நம்ம தொண்டையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எத்தனை பேருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கு, எத்தனை பேர் அதை கவலைப்பட வச்சிருக்கு, எத்தனை பேருக்கு நன்மையை ஏவி இருக்கு, எத்தனை பேருக்கு தீமையை தடுத்திருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சிந்திச்சு பார்த்து, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, படுக்கைக்கு போகும்போது நீங்க உங்களை சிந்திச்சு விட்டு படுங்க. கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா, சிந்திச்சு விட்டு படுங்கன்னா என்ன? அன்றைய நாளுடைய அசைவு நம்மள்கிட்ட வேணும். இன்னைக்கு அன்றைய நாளுடைய அசைவு இருக்கா? எத்தனை பேர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளேயே நம்ம யோசிச்சு பார்த்துக்கிறோம். இன்னைக்கு நான் என்ன நல்லது செஞ்சிருக்கேன்? படுக்கைக்கு கொண்டு வந்துட்டேன். அல்ல காலையில முழிக்க வச்சு நான் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதின்னு சொல்லி எந்திரிச்சேன். இப்போ அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வையான்னு படுக்க போறேன். இந்த இடைப்பட்ட இந்த நேரத்துல, இந்த 12 மணி நேரமோ 14 மணி நேரமோ, நம்ம எத்தனை மணி நேரம், இந்த இடைப்பட்ட நேரத்துல நான் என்ன நன்மை செஞ்சிருக்கேன்? எத்தனை விஷயம் உனக்கு பிடிச்சதாக இருக்கு, எத்தனை விஷயம் ரசூலுக்கு பிடிச்சதாக இருக்கு, எத்தனை விஷயம் மலக்குகளுக்கு பிடிச்சதாக இருக்கு, எத்தனை விஷயம் மனிதர்களுக்கு பிடித்ததாக இருக்கு, எத்தனை விஷயம் சொல்லுங்க யாராச்சும். அதே முதல்ல இருந்து வந்தாச்சே. மாஷா அல்லாஹ். உனக்காவது அல்லாத சிந்தனையை தந்த ரப்புக்கே எல்லா புகழும் புகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இப்லீஸுக்கு பிடிச்சதாக இருக்கு. நம்மளுக்கு அதாவது நம்ம இப்போ டக்குன்னு கேட்கும்போது டக்குன்னு யாருக்கும் ஞாபகம் வராது, எல்லாருக்கும் இருக்கும். அதுல ஒரு சிலருக்கு கலை ஞாபகத்தை தர்றேன் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கையை எத்தனையா பிரிச்சிருக்கோம்? அல்லாஹ், ரசூல், மலக்குகள், மனிதர்கள், 5 வகையை நம்ம பிரிக்கிறோம். நம்ம இந்த 12 மணி நேரம் வைப்போமே, இந்த 12 மணி நேரத்துல 5 வகையா பிரிச்சோம்டா எதுக்கு அதிக மார்க் விழுகும்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் இதுல இருந்து பாதுகாப்பது எது? அல்லாஹ்வுடைய நினைவு, திக்ர். அப்ப அந்த திக்ரை நம்ம மனமுகந்து அதிகமாக ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எவருடைய இதயம் யாரை பார்த்து இறக்கமே வரல, சிரிப்பே வரல, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு சமயத்துல, எல்லா நேரமும் இருக்க மாட்டோம், ஒரு சமயத்துல சிரிச்சா என்னமோ நம்ம சொத்தே போறது மாதிரி உட்காந்துருக்கோம். வீட்டிலேயே இருக்கா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோட இருங்கன்னு இருக்காங்க. அந்த புன்னகையை நம்ம தொலைத்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அதுலேயும் பெண்களாகப்பட்ட நாம பிறந்தது ஏனோ தெரியல, என்னை ஒரு ஆண்மையா படைச்சிருந்தானா
நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? நம்ம எப்படி படைக்கிறோம்னு அவர் ரோல் மாடல் செஞ்சது அவன் இல்ல. நம்மளுக்கு எந்த வேலையை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறது அவன் இல்ல. அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை படைச்சிருக்கான். அவனுக்கு நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்க கூடாது இல்லையா? ஆனா பெண்களைத்தான் அல்லாஹ் தஆலா முதல்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கையில தான் சிரிச்சிட்டு மகிழ்ச்சியாக படைச்சான். சிரிப்புக்கு சொந்தக்காரங்க யாரு? நம்ம தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, நம்ம தான். நம்ம தாயிட்ட உள்ள சொத்து தான் நம்மளுக்கு வரும். ஒரு திருகாணியை கூட விட மாட்டான். எங்க அக்காவுக்கு கொடுத்தது மாதிரி எனக்கு கொடு, என் தங்கச்சி கொடுக்கறது மாதிரி எனக்கு கொடு வந்து கேட்போம் இல்லையா? அப்ப நம்ம தாயுடைய சொத்து தானே. அல்லாஹ் தஆலா பெண்ணினத்தை படைக்க ஆரம்பிக்கும் போது சிரிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கல, சும்மா படைச்சிட்டான், சிரிச்சுக்கிட்டு படைக்கல. நம்மளை ஏன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை தான் திருப்பி ஞாபகப்படுத்துறோம். எல்லா இடத்தையும் சொர்க்கத்தை பார்க்குறாங்க, அண்ட சராச்சாரங்கள் அனைத்தையும் பார்க்குறாங்க. முகத்துல சிரிப்பே இல்லை. அல்லாஹ் கேட்குறான், என்ன ஆதமே எல்லாம் பார்த்துட்டீங்களே, ஏன் முகத்துல ஒண்ணுமே உங்களோட ஒரு பொலிவே இல்லையே? அல்லாஹ் எல்லாம் நல்லா தான் படைச்சிருக்க, ஆனா ஏன் இனத்துல ஒருத்தரையும் காணாம. ஏன்னா அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் மனிதனாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். என்ன சொன்னா, ஏன் இனத்துல ஒருத்தருமே இல்லையே. சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்து சிரிச்சிட்டு படிச்சான். எதுக்கு சிரிச்சான் தெரியுமா? இவ்வளவுலாம் காமிச்சோம், இந்த மனிதன் திருப்தி அடையல. மனம் மகிழ்ச்சி மனைவியிடம் இருக்கிறதுங்கிறதுக்கு தான் மனைவியை படைச்சான். இன்னைக்கு நம்ம வீட்டுல போய் கேட்டாத்தான் தெரியும் மன மகிழ்ச்சியா இருக்குமா, எப்படி எப்படி இருக்கோங்கிறத நம்ம போய் கேட்டாத்தான் தெரியும் நம்ம வீட்டு ஆண்கள்கிட்ட. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி சிரிப்புக்கு சொந்தக்காரன நம்ம எதையோ பறிவுறுத்தது மாதிரி எல்லாம் பார்க்க. கவலை இல்லாத மனிதர்கள், துன்பம் இல்லாத மனிதர்கள், சோதனை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. ஏன் நபிமார்களே கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றது எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றது எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றது எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றது எப்படி? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றது எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றது எல்லாம் சுத்தி திக்ரும் துஆவும் தான். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்கள்ல வெற்றி பெற்றது எப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பு வேணா இன்னைக்கு யோசனையில உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் நாடி நான் எங்களுக்கு எல்லாம் ஹயாத்தை கொடுத்து அதை அப்புறம் பார்த்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்படி நம்மளுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய திக்ர்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனமுகந்து தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. எவன் பாவ காரியங்களை விட்டு விலகி பரிசுத்தவனாக மாறினானோ அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான். அவன் அல்லாஹ்வின் திருநாமத்தை திக்ர் செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான். அல்லாஹ் சொல்ற குர்ஆன் வசனம் 88வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல இருந்து 14 வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிப்போம். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? வீட்டுல இருந்து நம்ம திக்ர் செய்யறோம், எல்லா இடத்துலயும் திக்ர் செய்யறோம், ஒன்றும் அங்கிட்டு இங்கிட்டு சத்தங்கள்லாம் கேட்குது, அதனால சரியா இல்லை, நம்ம பள்ளியில போய் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு வர்றாரு. அது தொழுகக்கூடிய நேரம் இல்லாத நேரம். தொழுகக்கூடிய நேரத்துல பள்ளியில ஆட்கள் அதிகமா இருப்பாங்க. அமைதியா உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல முஅத்தின் என்ன செய்யறாங்க? ஒரு பத்தி எடுத்து பொருத்தி வைக்கிறாங்க. அந்த பத்தியுடைய வாசம் வரும்ல. இப்ப இவர் திக்ர் செய்ய தானே வந்திருக்காரு, விஷம் திக்ர் தானே செய்யணும். அதை விட்டுட்டு இந்த பத்தி எங்க வாங்கினாருன்னு போகையில முஅத்தின்கிட்ட கேட்கணும். தெரிஞ்சிட்டா அதே மாதிரி நம்ம வீட்டில் போய் பொருத்தி வச்சு நம்ம வீட்டிலேயே இதே வாசம் வர வைக்கணும். இது திக்ருடைய தொடர்பு இல்லை. அது பணம் கமல்றது அதோடைய தன்மை. அந்த வாசத்தை மூக்கில் ஒண்ணாந்து சேர்க்கறது காத்துடைய தன்மை. மூக்கு உயிர் இருக்கிறதுனால சுவாசிக்கிறது மூக்குடைய தன்மை. நம்ம சுவாசம் இருப்பது எதை? அல்லாட்ட நெருங்கக்கூடிய தன்மையாக இருக்கணுங்கிறத ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் திக்ரின் மேல் மோகம் உள்ளவர்களாக, திக்ரு செய்பவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இப்ப திக்ரு செய்யும் போது சாதாரண மனிதருக்கும் திக்ரிலே திளைத்து இருப்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படிங்கன்னா, 2 பேரு, அந்த 2 பேரையும் வச்சு ஒருத்தர் கேட்கிறாங்க. ஒரு ஆன்மீகவாதின்னு வைங்களேன், அவர் திக்ரிலே திளைத்து இருப்பவர்கள், இது சாதாரணமான திக்ரிய பால் ஒருக்க செய்வோம் அப்படின்னு இருக்கக்கூடிய 2 பேர். சல்லாடையில தண்ணீரை நிரப்ப முடியுமான்னு கேட்கிறாங்க. சல்லாடையை தண்ணீர் நிரப்ப முடியுமா? சல்லாடையில தெரியும் தானே எல்லாருக்கும், இந்த வடிக்கிறது, தண்ணி வடிக்கிறது இருக்கு, மாவு சலிக்கிறது இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? டீ வடிகட்டுறது இருக்கு. இப்போ டீ வந்துருச்சு, அதனால டீயை சொல்றேன். டீ வடிகட்டுறதுலாம் இருக்குல்ல. இப்ப அந்த சல்லாடையில தண்ணீரை நிரப்ப முடியுமா? ஊத்துனா கீழே தானே போகும். அப்ப சாதாரண மனிதர் சொல்றாரு, அது எப்படி நிற்க முடியும்? கன்னத்துல கை வைக்காதீங்கப்பா, அல்லாவுக்காக ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது கன்னத்துல கை வைப்பதனால சொல்றவர்களுக்கும் இடைஞ்சல், கேட்பவர்களுக்கும் இடைஞ்சல், இப்லீஸுக்கு சந்தோஷம். அவனுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கலாமா? புரிஞ்சுக்கங்கப்பா எல்லாருமே. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன சொல்றாங்க, சல்லாடையில தண்ணி நிரப்ப முடியுமான்னு கேட்கும்போது சாதாரண மனிதர் சொல்றாரு, என்ன நீங்க பெரிய மனுஷனா இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, சல்லாடையில போய் தண்ணியை ஊற்ற முடியுமா? அதெல்லாம் ஊற்றவே முடியாது. சல்லாடையில தண்ணி அதெல்லாம் வரவே வராது, நிற்கவே நிற்காது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த ஆன்மீகவாதி என்ன சொல்றாரு, தாராளமா சல்லாடையில தண்ணி நிற்க வைக்க முடியுங்கிறார். எப்படி? இப்ப என்ன செய்யறாங்க, 2 பேர்கிட்டையும் சல்லாடை கொடுக்கப்படுது, 2 பேர்கிட்டையும் வாளியில தண்ணி கொடுக்கப்படுது. ஒரு மனிதர் தண்ணி அள்ளி சல்லாடையில ஊத்துறாரு, தண்ணி கீழே வடிஞ்சு போயிருச்சு. ஒரு மனிதர் சல்லாடைய தண்ணிக்குள்ள போடுறாரு, சல்லாடை மேல வந்துருச்சு, தண்ணிக்குள்ள நிற்குது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் திக்ரு செய்யக்கூடியவர்களுக்கும் திக்ரை விட்டு வாழ்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுற மாதிரி இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அல்லாஹ் அக்பர் சொல்றது, ஏதாவது ஒண்ணு சொன்னா எங்களுடைய அக்கௌண்ட்ல ஏறுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் மேல அதிகமாக நினைவுடன், அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் மனம் அமைதி அடைகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்ன அந்த வசனத்தை நம் மனதில் நிறுத்தி அனுதினமும் எல்லா நேரமும் ரப்புல் ஆலமீனுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக, அவனை மறந்த நிலை நமக்கு வேண்டாம் ரப்பேன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளை ஒரு நேரம் மறந்துட்டேன்னு நம்ம நிலைமை என்ன ஆகும்? எதுக்குமே நம்ம ஆக முடியாது. அப்ப அல்லாஹ்வின் நினைவுடன் நம்ம வாழ்ந்தாதான் அல்லாஹ் நம்மளை நினைக்கும் போது, நம்ம அவனை நினைக்கும் போது நம்மளுடைய துன்ப துயரங்களை ரப்புல் ஆலமீன் நிச்சயமா நீக்கி வைப்பான். அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகப்பத்தை கொண்டும் நாமளும் வெற்றியாளர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிசி நிலையில் அமரக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ, எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம்மளை அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாமா? இதுதான் சொல்லணும், இதுதான் விடணும்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய நினைவிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பெரிய ஞானி, அவங்க ஒரு ஊருக்கு வர்றாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு 2 பெரிய வரங்களை தந்திருக்கான், அது என்ன வரம்? அல்லாஹ் 2 விஷயம் நம்மளுக்கு தந்திருக்கான், அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு அந்த யானிகிட்ட கேட்கப்படுது. சுபி யானிகிட்ட கேட்கப்படுது. என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நமாஸ். சரி, அப்புறம் யாரு என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒருத்தர் யாராவது சொல்லிடலாமே? 3 தானே ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க. என்னம்மா? தாய் தந்தை. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த
அந்த யானி சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய நியமத்துகள்ல ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு முக்கியமா பெரிய நியமத்து. ஒன்னாவது ஞாபக சக்தி. சொன்னோம் இல்லையா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் நமாஸ் செய்வதற்கும், தொழுகைன்னு பிள்ளை சொன்னாங்க இல்லையா, தொழுவதற்குமே ஞாபக சக்தின்னு ஒண்ணு வேணும். நம்ம என்னதான் தொழுகணும்னு போய் நின்றாலும் தொழுகைக்குள்ள ஓதுற சூறாக்கள் நம்ம திட்டமிட்டுலாம் ஒரு சிலர் போய் நிற்க மாட்டோம். இந்த சூறா தான் ஓதணும். இப்ப நம்ம அசருடைய தொழுகை வச்சாங்க, அவங்க என்ன சூறா ஓதி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. நம்ம என்ன சூறா ஓதிருக்கோம், அவங்க ஓதன சூறாவே நம்ம ஓதி இருக்க மாட்டோம். நாங்க ஒரு சமயத்துல கேட்போம், நீங்க அசருக்கு என்ன சூறா ஓதுனீங்கன்னு ஒரு சிலருக்கு இங்கே கேட்கல, தொழுகை வைக்கும்போது கேட்டிருக்கோம். அவங்க நாங்க ஓதுன சூறாவே அவங்க ஓதி இருந்தாலும் அன்னைக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு இமாம ஓத நம்ம அதே மாதிரி ஓதி இருக்கமே. ஏன்னா இந்த பர்டிகுலரா இந்த சூறா தான் ஓதணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கல, நாமளும் அப்படி ஓதலை. இப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சுபுவுக்கு பக்கரா தான் நீங்க ஓதணும். கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா எப்படி இருக்கும் நிலைமை? அப்ப நம்மளுக்கு எல்லாத்துலயும் சலுகை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த சூறாக்களையும் அந்த திக்கர்களையும் நம்ம ஞாபகம் மூட்டணுமே. அந்த ஞாபக சக்திங்கிறது நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரங்கள்ல அது ஒரு முதல் வரம் ஞாபக சக்தி. மற்றது என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்ப நம்மளுக்கு ஒரு குழு கொடுத்துட்டேன். இன்னொன்னு வேற என்ன சொல்லியிருப்பாங்க? திக்ருன்னு சொல்றீங்களா? சரி, அப்புறம் வேற சொல்லுங்கப்பா. என்னம்மா? உடல் ஆரோக்கியம். சரி, இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னம்மா? உயிர் அல்லாட்ட அதை உயிர் நம்மகிட்ட கொடுத்துருக்கேன். நம்மளை என்னென்னலாம் பண்றோம்ங்கிறத உயிரை கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுவோம்ல, உலகம் என்பது நாடக மேடை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க சிரிக்கிற நம்ம வீட்டுல போய் சிரிக்கிறோமான்னு தெரியாது. வீட்டுல இருந்த மாகுள்ள நம்ம இங்க வந்து இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஞாபக சக்திக்கு ஆப்போசிட் மறதி. அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வரம் என்ன வரும்? மறதி. அந்த மறதி நம்மளுக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுது? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நல்ல விஷயங்களை நினைவு வைக்கக்கூடிய ஞாபக சக்தியும் தீயதை மறக்கக்கூடிய மறதியும் நம்மளுக்கு தேவை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா சிம்பிளாவே பேசுவோமே. இப்போ ஆமன்து பில்லாஹிங்கிற அந்த ஈமான் கொண்ட விஷயத்த நம்ம மதரசாவில் ஓதியிருப்போம். சின்ன சின்ன பிள்ளையா இருக்கையில நம்ம கோரஸா சொல்லி கொடுத்துருப்பாங்க உஸ்தாது, நம்மளும் கோரஸா படிச்சிருப்போம். இப்ப கேட்டா அது ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது என் சைட்ல ஒரு கேள்விக்குறி வரும். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா ஞாபக சக்தியை கொடுத்துருப்பான். அந்த மறதி இருக்கக்கூடிய ஒரு சிலர்ல மறதி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் உங்க கல்யாண நாள் எதுன்னு கேட்டு பாருங்களேன், கரெக்டா ஞாபகம் இருக்கும். அப்ப நல்ல விஷயத்தை நினைவு கூறணும். மறந்து போற விஷயம் உலக விஷயம் மறந்து போனா நம்மளுக்கு தப்பு இல்லை. அல்லாஹ் தஆலா மறதியை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். நல்லதை நம்ம செஞ்சுட்டு அதை மறங்குங்கிறான்ல, நான் நினைவு வச்சுக்கிறேன். நான் அதை உங்களுடைய டெபாசிட்ல நான் போட்டு வச்சுறேன். மறந்துருங்க. பிறருக்கு செய்த உதவியை நீ மறந்து விடு. பிறர் உனக்கு செய்த உதவியை மறந்து விடாது. அப்ப மறதியும் நம்மளுக்கு வரும். இப்போ ஒரு கவலை இருக்கு, கவலையிலேயே உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேரு? கவலை அது பாட்டுக்கு இருக்கும். இவ்வளவு நேரம் அந்த நினைப்பே இல்லாம இருந்தேன், இப்ப நினைப்பு வந்துருச்சு. செய்யுமா? அழுகையோடையே எல்லாம் வாழ வைக்கல, அதே நேரத்துல சிரிப்போடையே நம்மளை வாழ வைக்கல. ரெண்டும் கலந்துதான் நம்மளை அல்லாஹ் தஆலா வாழ வச்சிருக்கான். ஒரு சிலருக்கு துவாவுக்கு கையேற்றிட்டா என்ன அவங்களுக்கே தெரியாது. அல்லாஹ்ட்ட முறையிடக்கூடிய முனஜாத்துகள் அல்லாஹ் தஆலா அள்ளி தருவான். கையில கித்தாபு கூட தேவையில்லை.
ஒரு சிலருக்கு கையை எங்கிட்ட யாரெல்லாம் உன்னை என்ன கேட்கறதுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு தேவை உள்ளதை நீ கொடுத்துரு அப்படின்னு உட்கார்ந்து உணச்சாத்து பண்றவங்களும் இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரம் துவாவுல இருந்து எல்லா விஷயத்தையும் மறதிங்கிறத நன்மையான விஷயத்துக்கு ஞாபக சக்தியும் தீமையான விஷயத்துக்கு மறதியும் அல்லாஹ் தந்திருப்பது நம்மளுக்கு எதா இருக்கு, நிகமத்தாக இருக்கு. இப்ப அந்த நிகமத்துல நான் ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், பஸ்ஸுக்கோ ஆட்டோவுக்கோ நம்ம நிக்கிறோம், ஆட்டோ வரல, பஸ் வரல, அந்த சூழ்நிலையில லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, நம்மளுக்கு அல்ல எந்த நேரம் ஆட்டோ தருவானோ அப்பதானே, நம்ம பஸ் எப்ப தருவானோ அதுதானே அப்படின்னு மன உறுதியோட அந்த நேரத்துல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓதுவோமா, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் ஓதுவோமா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோமா, என்ன நம்ம வாய்க்கு என்ன அந்த திக்ரு வந்து ஓதுவோமா, இல்ல இன்னும் ஆட்டோவை காணமே பஸ்ஸை காணமே அப்படின்னு புலம்புவோம். அதுதான் இந்த திக்ரை மறக்கடிக்கக்கூடிய. அல்லாஹ் காப்பாத்தணும்ல. எந்த நிலை ஆனாலும் ரப்ப நான் மறக்க மாட்டேன், எந்த நிலை வந்தாலும் ரப்ப நான் மறக்க மாட்டேன். ரப்பு என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கானே, அல்லாஹ் என்னைய நினைச்சிருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல இந்த பள்ளியில இவ்வளவு பேர் மத்தியில அல்லாஹ் என்னைய பேச வச்சிருக்கான். உங்களை நினைச்சிருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல வந்து நல்லதை கேட்கவும் அந்த இந்த பள்ளியில அமர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த உரையாடல் நம்மளுக்கு தந்திருக்கிறது நம்ம நினைவு கூர்ந்ததுனால. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு மஜ்லிஸுக்கு வருவது என்பது அல்லாஹ்வுடைய 70 ரஹமத்துகள் நம்ம மேல பார்வைப்பட்டிருக்கணும். 70 முறை சாதாரண பார்வை இல்லை, ரஹமத்தான பார்வை. பார்க்குற பார்வையிலே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நம்ம கணவரை பார்க்கறது ஒரு பார்வையில பார்ப்போம், பிள்ளைகளை பார்க்கறது ஒரு பார்வையில பார்ப்போம், தாய் தந்தையை பார்க்கறது ஒரு பார்வையில பார்ப்போம், தோழிகளை பார்க்கல ஒரு பார்வையில பார்ப்போம், மாமனார் மாமியால பார்க்கறது ஒரு மாதிரியா பார்ப்போம். இருக்கா இல்லையா? நானும் ஒரு மாமியால தான் இருக்கேன், நானும் என் மாமியாளுக்கு மருமகளா தான் இருந்தேன். அதனால சொல்றேன், பார்வைகள் எவ்வளவு வித்தியாசப்படுது. அப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பார்வை 70 முறை நம்மளை என்ன செய்யறான், அல்லாஹ் ரஹ்மத்தாக பார்க்கறானா ஒரு மஜ்லிஸுக்கு நம்ம வர்றதுக்கு. சுப்ஹானல்லாஹ். வரும்போது நான் 70 முறை பார்த்துட்டேன், அதோட அவங்க போங்கன்னு விடல, மலக்குமார்களை கொண்டு ரெக்கையை விரிங்கிறான். நம்ம ஆட்டோல வர்றோமோ, நடந்து வர்றோமோ, பைக்கில் வர்றோமோ, அது வேற விஷயம். நம்மளுக்கு நான் வர்றதுக்கு பாதையில மலக்குகளுடைய இறக்க. சுப்ஹானல்லாஹ். இங்க வந்து அமர்ந்திருக்கும் போது மலக்களுடைய ரெக்கையில தான் அமர்ந்திருக்கோம். அதனாலதான் அல்லாஹ் ஞாபக சக்தியை தர்றான். அதனாலதான் ஒழுவோட நம்ம அந்த மலக்கள் ரெக்கையில அமர்ந்திருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அந்த ஞாபக சக்தியை தர்றான். அந்த ஒழுகலுடைய குறையினால ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்குது. நல்லா பேசினாங்கப்பா, ஆனா ஒன்றும் தெரியல. எல்லாரும் நல்லா கேட்டாங்கப்பா, எனக்கு சொன்னது ஞாபகம் இல்லை அப்படின்டா என்னது, என்னுடைய மறதி அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னுடைய ஞாபக சக்தி, இப்ப உங்கள்கிட்ட பேசுற ஞாபக சக்தி அல்லாஹ் கொடுத்த நிகமத்துகள், அந்த நிகமத்துகள் நம்ம பெற்று இருக்கோம். அப்ப அந்த ஞாபக சக்தி எல்லாம் எங்கே போகணும், அல்லாஹ்வை நோக்கி போகக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது, நம்ம கணவர் கொண்டாந்து நம்ம கையில பைசா கொடுக்குறாங்க, ஒரு பொருள் கொடுக்குறாங்க, நம்ம பிள்ளைங்க கொண்டாந்து நம்ம கையில கொடுக்குது, அதை நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு வாங்கி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஏன் இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்கலாம். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுல கொடுக்குறான். அப்ப நம்ம பிஸ்மில்லா நம்ம சொல்லாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன இன்னைக்கு சம்பள காசு கம்மியா இருக்கு, இதுதான் உங்க லட்சணமா, யார்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தீங்க, இப்படி ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் வாங்கினா பறக்கத்து இருக்குமா? அப்ப நினைவு கூறுவது என்ன, அந்த இடத்துல நம்ம யாரை நினைவு கூறிட்டோம், அல்லாஹ்வை நினைவு கூறிட்டோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அல்லாஹ் நீரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இதை வாங்குகிறேன், முடிஞ்சு போச்சு. வாங்கி கையில வச்சுட்டு என்ன சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொன்ன காரணம் என்ன, என் கணவரை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன வாங்க வச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். என் பிள்ளையை கொண்டு வாங்க வச்சிருக்கானே, என் உழைப்பை கொண்டு வாங்க வச்சிருக்கானே, இதையெல்லாம் நினைச்சா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், என்னைய நினைவு கூர்ந்துட்டீங்கள, குறைவாக இருப்பதிலையும் நிறைந்த பரக்கத்தை தருகிறேன்னு அல்லாஹ் தஆலா கொட்டி கொடுக்குறான். எல்லாருக்குமே தெரியும்,
நம்ம 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 நினைக்கலாம் நம்ம வச்சிருக்கிற பைசாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவழிக்கிறோம். இல்லைம்மா, அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு பெரிய செலவுகள் வராம அந்த செலவுக்குள்ள நம்மளை கொண்டு வர்றான். சுப்ஹானல்லாஹ். அதை நினைச்சு பார்ப்போமா? நம்ம நினைச்சு பார்க்கும்போது தான் அந்த நினைவு சக்தி நம்மளுக்கு வேலை செய்யும். ஒரு 1000 ரூபா 10,000 ரூபாயுடைய வேலையை முடிச்சு கொடுத்துரும். அதே நேரத்தில் ஒரு 10,000 ரூபா 1,00,000 ரூபாயை தேட வைக்கும். காரணம் என்ன? அந்த நினைவுகள், அல்லாஹ்வின் நினைவுகள் நம்மகிட்ட இருந்து தப்புறதுனால. ரப்புல் ஆலமீனுடைய நினைவோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. அதே சுபியானிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் கொடுத்துருக்கிற 2 விஷயம், அந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. நான் இப்போ கேள்வி கேட்கல, ஏன்னா பாங்க சொல்லிடுவாங்க, அதனால நான் முடிச்சிடறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 2 விஷயமே பிடிக்குங்கிறாங்க. சொன்னவர் சொல்கிறாரு, நான் எந்த விஷயம்னே உங்கள்கிட்ட சொல்லலையே, நீங்கள் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கும்போது அதுக்கு அந்த மனிதர் சொன்னா, நீ என்ன கேட்க வந்தீங்கண்டா, உங்களுக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருள் பிடிக்குமான்னு கேட்க வந்தீங்க. நான் 2மே பிடிக்கும்னு உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். தாயின் கருவறையில் இருட்டில் தான் இருந்தேன். துனியாவின் வெளிச்சத்துக்கு வந்தேன், வெளிச்சத்தை பார்த்தேன். திரும்ப கபருக்கு போகும்போது அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பானா இருட்டில் இருப்போமாங்கிறது தெரியாத நிலையில இருக்கேன். நாளை மறுமையில பிரகாசமான சொர்க்கத்தை அல்லாஹ் தந்துருவாங்கிற நம்பிக்கையோட வாழ்றேன். இருளுக்கும் வெளிச்சத்துக்கு உள்ள உதாரணம் இதை விட பெருசா சொல்ல முடியாது. அப்ப அந்த அடிப்படையில நாம அல்லாஹ் தஆலாட்ட திக்ரோட வாழும்போது வெளிச்சத்துல வாழ்றோம், திக்ரு இல்லாம வாழும்போது அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக, இருட்டில் வாழக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் திக்ரை அதிகமாக ஓதி வெற்றி அடைவோமாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.